அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டை நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம். டாபிக் ரிலேட்டடாக பேரண்ட்ஸோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் தேடி தேடி எடுக்கிறோம். இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் மட்டும்தான். ஸோ இதை என்னுடைய பர்சனல் பர்செப்ஷனில் இது என்னுடைய இருக்கிற எங்கிட்ட இருக்கிற மாணவரோ ஒரு பேரண்டோ கேட்கும் போது அதையே கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வந்து என்னோட சப்ஸ்கிரைப் சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் ஒன்று ஒன்றா கொண்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த சீரீஸில் டுடே வி டேக் அனதர் ஒன் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எல்லாத்துக்குமே நீங்கள் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜாக இருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் கூட கட்டுறதுக்கு திறமையாக இருக்கிற ஒரு மாணவர் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் காலேஜ் போயிடுவார். சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவரால் பணமே கட்ட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறவர் என்ன பண்ணுவார், தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் கூட பொருத்தமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். பட் பொருத்தம் இருந்தால் படிக்க வச்சிடலாமோ அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பணத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நகை எல்லாம் அடை வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு 10 லட்ச ரூபா தேத்தி வைப்பாங்க. எல்லாருக்கும் இந்த கவர்மெண்ட் கோட்டா மேலே மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. எப்படியாவது எம்பிபிஎஸ்னா வருஷத்துக்கு 10 லட்சம் கட்டணும், இங்க இருக்கிற 50,000 பேரும் 10 லட்சம் கட்டி படிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா மொத்தமாவே கவர்மெண்ட் காலேஜை தாண்டி இவ்வளவுதான் சீட் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஹெவி காம்படிஷன் இருக்கும். 18ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பிரளயமே இருக்கு. நம்ம சூப்பரா ரிசல்ட், எந்த மார்க், என்ன ரேஞ்சு, என்ன நடக்க போகுது, செகண்ட் ரவுண்ட் என்ன நடக்கும், தேர்ட் ரவுண்ட்ல என்ன நடக்கும், செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிற பீப்புள் இந்த கையில ஒரு சீட்டு, இந்த கையில ஒரு சீட்டு, விரலுக்கு ஒரு சீட்டு, ஒவ்வொருக்கும் சீட்டு வச்சிருப்பாங்க. ஒருத்தர் எங்கேயாவது சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஏங்குற ஒரு ஸ்டூடெண்ட். இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் அடுத்தடுத்து நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேட் வரும். ரொம்ப தெளிவாக இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஒன்று வரும். யாரே கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தவனுக்கும் பிரச்சனை, செல்ஃப் ஃபினான்ஸில் பிஹெச்சில் ஜாயின் பண்ணவும் கூட அவருக்கு பிரச்சனை, இல்லை ராமச்சந்திரா ஜாயின் பண்ணால் கூட ஒரு பிரச்சனை. இதுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் வரும். அப்போதான் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்சைட் பர்சன் உங்களுடைய கைட்லைனில் இருக்க வேண்டியது அவசியம். அந்த இடத்துல தான் அவ்வளோ பேரண்ட் எங்கிட்ட வந்து பார்த்து போன மிகப்பெரிய ட்ரஸ்டபிள். ஸோ நம்ம வழிநடத்த ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் நான் சொல்வதை மட்டும்தான் செய்திருக்கிறோம். அது நிறைய போயிருக்கிறோம். சில மாணவர்கள் எல்லாமே 2வது ரவுண்டு காத்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து பண்ணிடலாம். சரி, டீன் மெடிக்கல் கீழே இருக்கிற காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்ஸ். கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ இஷ்யூ, எவரிபடி நோ த ஃபீஸ் ஈவன் தோ அது நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்குங்க சார், அந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு வேலம்மாளுக்கு போகிறேன், நான் திருச்சி எஸ்ஆர்எம்க்கு போகிறேன், இல்லை நான் கடைசியாக இருக்கிற லாஸ்ட் இயர் ஆரம்பிக்கப்பட்ட அன்னை காலேஜுக்கு போகிறேன், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார் இருக்கும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுனால மட்டும்தான் இந்த வீடியோ ப்ரிப்பரேஷன். கொண்டு த பாயிண்ட். சிஎம்சி வெள்ளூர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சிஎம்சி வெள்ளூர் டோட்டல் பெர் இயர் ஃபீஸ் 3000 ரூபாய். இது இல்லாமல் ஒன் டைம் காலேஜ் அட்மிஷன் ஃபீஸு 18,000. இது இல்லாமல் அதர் ஆனுவல் ஃபீ இந்த 48,000 இதுதான் அவங்களோட ஆக்சுவல் ஃபீஸ். வருஷத்துக்கு 51,000 சிஎம்சி வெள்ளூர். சரிங்களா? இது இல்லாமல் ஒன் டைம் பேமெண்ட் யூனிவர்சிட்டி 14,985, டோட்டலாக 84,330. இதில் ஆனுவல் ஃபீ திரும்ப வரும், இந்த ஒன் டைம் ஃபீஸ் திரும்ப வராது. இந்த ஃபீஸ் கிட்டத்தட்ட 53,000. இது இல்லாமல் ஹாஸ்டல் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபீஸு. அடுத்து பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்குமே போனால் அரசு கல்லூரி போகணும், இல்லைனா பிஹெச்சியில் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஸ் பர் த கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸ் 4.5 lakh ஃபீஸு. இது இல்லாமல் ஹாஸ்டல் அண்ட் மெஸ்ஸுக்கு 2,14,000. அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, 6,64,000. இது இல்லாமல் அதர் ஃபீஸ்னு அவங்க 36,000 வாங்குறாங்க. இது இல்லாமல் டெவலப்மெண்ட் ஃபீஸ்னு ஒரு 60,000. இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, ஒரு 8 to 9 lakhs ரேஞ்சில் வரலாம் ஃபர்ஸ்ட் இயரு. செகண்ட் இயர்லேருந்து இந்த டெவலப்மெண்ட் ஃபீஸ் வாங்கணும், இல்லை சில இதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கற்பக விநாயகா. இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இருக்குது. இங்கே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4,35,000. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸும் மெஸ் ஃபீஸும் 1,65,000. இதுதான் அவங்களுடைய ஃபீஸ். டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு 4,000, கிட்டத்தட்ட ஒரு 47. இது பார்த்தீங்கன்னா டே ஸ்காலராக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கற்பக விநாயகத்தில் சென்னை பேஸ்டோ இல்லை நியர்பை பேஸ்டோ இருக்கிற யாராக இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டில் வர ஹாஸ்டல் வேண்டான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேஞ்சில் ஃபீஸ் இருக்கும். ஏன்னா அவங்க நார்மலாக மார்னிங் ஃபுட்டு, ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வித் டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து கொடுப்பாங்க. இது இந்த ரேஞ்ச் அது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் 50,000 ஃபீஸ். ஸோ நீங்கள் 435 ஆட் பண்ணிக்கணும். இஃப் ஹாஸ்டலில் இதை ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் இந்த அதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 435 இது மொத்தம் 5, 6, 6,50,000 ப்ளஸ் 6,60 to 7 லட்சம் தான் வரலாம். டிரான்ஸ்போர்ட்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். கற்பகம் இதோட ஃபீஸ் 4,40,000. ஹாஸ்டல் மெஸ்ஸு 2,20,000.
எவ்ரி இயர் அதர் ஃபீஸஸ் 40,000 வாங்குறாங்க. அதே மாதிரி அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சேலம் ஃபீஸ் வந்து 4,35,000, ஹாஸ்டல் மெஸ் 2,40,000, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் 50,000 பெர் இயர் பார் நியர்பை சேலம் ஸ்டூடெண்ட். அதர் ஃபீஸஸ் இருக்கிறது 3 லட்சம் பிளைண்டா போட்டாங்க. அப்போ 3 + 5 240, இப்போ 540 + 435 தான் ஆக்சுவல் ஃபீஸ். இது இல்லாமல் நீங்க டெவலப்மெண்ட் ஃபீஸ் 60,000 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை, இதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 4,40,000. இதுல ஹாஸ்டல் மெஸ்னா 328, டிரான்ஸ்பர் ஃபீஸ்னா 50,000, அதர் ஃபீஸ் 321 சொல்றாங்க. அப்போ 321 328, அப்போ 6,49,000 + 4.4 இப்படிதான் போகும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரிச்சி எஸ்ஆர்எம் 4,50,000 + ஹாஸ்டல் மெஸ் 1,70,000, அதர் ஃபீஸஸ் 10,000 சொல்லியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் காஸ்ட். இது இல்லாமல் புக்ஸ், யூனிஃபார்ம், அதர் ஃபீஸ் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை டிரான்ஸ்பரண்டா அவங்க நோட்டிபிகேஷன்ல கொடுக்கல. ரைட். அடுத்து பனிமலர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு காலேஜில் எக்ஸாக்டா என்ன பண்ணுவாங்க வீடியோவே போட்டுடலாம். பனிமலர் மெடிக்கல் காலேஜ் 4,50,000, ஹாஸ்டல் மிஸ் 4,79,000, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் பாருங்க. டியூஷன் ஃபீஸ் 4,5 லட்சம் தான். சரிங்களா? ஹாஸ்டல் மிஸ் 4,79,000. அப்போ பாருங்க, இதை விட தங்குறது தான் அதிகம். ரைட். டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் 1,30,000, அதர் ஃபீஸ் 1.2. இஃப் யூ ஆர் ஹாஸ்டலர் அப்படின்னா 450, 479 + 120. இஃப் யூ ஆர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா 450, அதர் ஃபீஸ் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்து மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை, இதோட ஃபீஸ் 435, ஹாஸ்டல் ஃபீஸ் 174. இது இல்லாமல் அதர் ஃபீஸஸ் இருக்கும். பட் என்ன வாங்குறதுன்னு அவங்க ஆத்தன்டிகேஷனாக கொடுக்கல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் 435, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2.5 lakh வரைக்கும் வருது. இது இல்லாமல் மெஸ் ஃபீஸ் வந்து எவ்ரி இயர் 60. அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே என்ன பண்ணீங்க 60,000 ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏசினா 210, ஏசினா 3,10,000. இதெல்லாம் தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர்ல இருக்கிற சிறுவாச்சூர்ல இருக்கிற கேம்பஸ் 250 இன்டெக் இருக்கு. பெரிய நிறுவனம். காலேஜோட ஃபீஸ் 4,50,000. இது இல்லாமல் ஹாஸ்டல் மெஸ் 5,70,000 ரூபாய். தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாத மிகப்பெரிய ஃபீஸ். 450 + 570 ரெண்டையும் கூட்டிக்கோங்க. இதுதான் அவங்களுடைய ஃபீஸ். இஃப் யூஆர் அதர் ஃபீஸ்னா 42,000 ரூபாய். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ரீ மூகாம்பியா கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரி மாணவர்களுக்கான மிகப்பெரிய வரம் 4,40,000 டியூஷன் ஃபீஸ். இது இல்லாமல் ஹாஸ்டல் மெஸ் 3,25,000, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் 25,000, அதர் ஃபீஸ் எவ்ரி இயர் 1 lakh கேட்குறாங்க. அப்போ 1 lakh + 4.4, 540 + 325 இதெல்லாம் கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை, காலேஜோட ஃபீஸ் 435 + ஹாஸ்டல் மெஸ் 2.5, அப்போ 6,85,000 இது ஃபீஸு. இது இல்லாமல் ஒருவேளை ஹாஸ்டல் வேணும்னா 175. இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது இல்லாமல் அதர் ஃபீஸ்னு ஒரு கான்ஸ்டன்டாக ஃபீஸ் வச்சிருப்பாங்க. அதை ஆத்தன்டிக்காக அவங்க சொல்ல மாட்டாங்க, வெப்சைட்லையும் போட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு என் ஸ்டூடெண்ட் போறாரு இல்லையா, அவர்கிட்ட கேட்டு சொல்லலாம். அடுத்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 4,50,000, ஹாஸ்டல் மெஸ் 1,75,000, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் 50,000, அதர் ஃபீஸஸ் வந்து 10,000 ஃபார் டெபாசிட். அடுத்து சுவாமி விவேகானந்தா திருச்செங்கோடு 4,50,000 பெரிய ஃபீஸ், ஹாஸ்டல் மெஸ் 235, கண்டிப்பாக அதர் ஃபீஸஸ் இருக்கு. அருணை மெடிக்கல் காலேஜ் 450 பெரிய 360, ஹாஸ்டல் மெஸ் 45,000 அதர் ஃபீஸ். சென்ட் பீட்டர் கிருஷ்ணகிரி 450 ஃபீஸ், ஹாஸ்டல் மெஸ் வந்து 2 lakhs வருது, அதர் ஃபீஸ் வந்து 1,70,000. அடுத்து இந்திரா மெடிக்கல் காலேஜ் 4,50,000, அதர் ஃபீஸ் 50,000 போடுறாங்க. இது இல்லாமல் 228 ஹாஸ்டல் மெஸ். பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. டோட்டல் ஃபீஸ் 4,50,000, ஹாஸ்டல் மெஸ் 1.5 lakh 3 lakh வரும். அடுத்து கேஎம்சிஹெச் தான் கடைசியில் கொண்டு வந்தோம் போல 435 ஆக்சுவல் ஃபீஸ், ஹாஸ்டல் மெஸ் 1.8. இதுல அதர் ஃபீஸஸ் கண்டிப்பா இருக்கு. பட் அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணவங்க சொன்னது வேல்யூ வேற. பட் இப்போ இந்த வருஷம் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சில கல்லூரி கோர்ட்டை ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். முதல் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு எக்ஸாக்ட் வேல்யூ சொல்லலாம். அடுத்து நந்தா மெடிக்கல் காலேஜ், காலேஜோட ஃபீஸ் 4.5, அதர் ஃபீஸஸ் 90,000 பெர் இயர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 540 + 180, ஸோ ஒரு 7 to 8 lakh வருது இல்லையா. அதர் ஃபீஸஸ்ன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, இப்போ சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிப்போர்ட்டிங் ஆன பிறகு சொல்லலாம். இது இல்லாமல் அன்னை மெடிக்கல் காலேஜ் சென்னை 4,50,000, ஹாஸ்டல் மெஸ் 2 to 3 lakh. இது வந்து ஒரு 7 lakh ரேஞ்சில் வரும். ஸோ நார்மலாக இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது காமனாக ஒன்றே ஒன்று இருக்குது. டெவலப்மெண்ட் ஃபீஸ் 60,000 நாட் மென்ஷன் இந்த டேபிள். இது இல்லாமல் சில கல்லூரி நிர்வாகம் அவங்க அதர் ஃபீஸஸ்ன்னு வராங்க. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு தெரியாது, எப்படி வருதுன்னு தெரியாது. சில கல்லூரி நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஃபீஸ்லாம் வேணும்னு சொல்லி
கோர்ட்டில் சஜஸ்ட் பண்ணாங்க. அதை தான் அவங்க கவர்மெண்ட்டில் போட்டிருக்கிறாங்க. இதை தாண்டி அவங்க கேட்கக்கூடாதுன்றது எதிர்பார்ப்பு. பட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ், ஸோ அது வரப்போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.